வாங்க நாம எல்லாரும் முளைக்கட்டிய பயிர்களை ஒரு சூப்பர் ஃபுட்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பார்க்கறதுக்கே அவ்ளோ ஹெல்தியா பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இன்னைக்கு அந்த ரகசியத்தை கொஞ்சம் அலசி ஆராயலாம். நீங்க ரொம்ப ஆரோக்கியம்னு நினைச்சு சாப்பிடுற அந்த ஸ்ப்ரவுட் சாலட், அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உங்க உடம்புக்கு முழுசா போய் சேருதா? இல்ல அந்த சத்துக்களையே தடுத்து நிறுத்துற சில விஷயங்கள் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கா? இத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஊட்டச்சத்து எதிர்ப்பு காரணிகள், அதாவது ஆன்டி நியூட்ரியன்ஸ்ங்கிற பேரை கேட்டு யாரும் பயந்துராதீங்க. இது ஒன்னும் நாம நினைக்கிற மாதிரி கெமிக்கல் இல்ல. செடிகள் தன்னை பூச்சி பூட்டுகள் கிட்ட இருந்தும் மற்ற ஆபத்திலிருந்தும் காப்பாத்திக்கிறதுக்காக இயற்கையாவே உருவாக்கிக்கிற ஒரு தற்காப்பு கவசம் மாதிரி தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா அது தாவரத்தோட இம்யூன் சிஸ்டம். சரி, அப்போ இந்த தாவரங்களோட தற்காப்பு கவசத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில சீக்ரெட் ஏஜென்ட்ஸை பத்தி பார்க்கலாமா? இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் மிஷன் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளோட செரிமானத்தை இவங்க எப்படியெல்லாம் குழப்புறாங்கன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் வில்லன்கள், அதாவது அந்த ஏஜென்ட்களோட ஒரு லிஸ்ட் இருக்கு. பைட்டிக் அமிலம், லெக்டின்ஸ், ஆக்சிலேட்ஸ்னு ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு இங்க ஷார்ட்டா கொடுத்துருக்கு. இது ஒரு சின்ன இன்ட்ரோ தான். வாங்க இவங்களோட வேலையை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் ஆள் இந்த ஃபைட்டிக் அமிலம். இவரை ஒரு மினரல் திருடன்னு செல்லமா கூப்பிடலாம். ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இரும்புச்சத்து, ஜிங்க், கால்சியம் மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள மினரல்ஸை ஒரு காந்தம் மாதிரி அப்படியே இழுத்து தன்னோட லாக் பண்ணிக்கும். இதனால அந்த நல்ல சத்துக்கள் நம்ம உடம்புல சேராமலேயே வீணா வெளியே போயிடும். ரெண்டாவது ஏஜென்ட் லெக்டின்கள். இவங்கள குடல் எரிச்சல் ஊட்டின்னு சொல்லலாம். இது ஒரு மாதிரி பிசுபிசுப்பான புரோட்டீன் நம்ம குடல் சுவர்கள்ல போய் ஒரு பசை மாதிரி ஒட்டிக்கும். இதனால வயிறு உப்புசம், ஒரு மாதிரி அசௌகரியம், ஏன் சில சமயம் லீக்கி கட்ன்னு சொல்ற குடல் கசிவு பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய்விட வாய்ப்பு இருக்கு. அடுத்து புரோட்டியஸ் இன்ஹிபிட்டர்கள். இவங்களோட ஒரே வேலை நம்ம புரோட்டீன் செரிமானத்தை முடக்கிறது தான். நம்ம சாப்பிட்ற புரோட்டீனை உடைச்சு உடம்புக்கு சக்தியா மாத்துற ட்ரிப்சின் மாதிரியான முக்கியமான என்சைம்களோட வேலையை இவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதனால புரோட்டீன் சரியா ஜீரணம் ஆகாம வயிறு உப்பசம், கேஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்குதே, அப்போ இனிமே ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிடவே கூடாதான ஒரு கேள்வி உங்க மனசுல ஓடும். கண்டிப்பா அப்படி இல்ல. இந்த தாவரங்களோட தற்காப்பு கவசங்களை செயலிழக்க வைக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிகள் நம்ம கிச்சன்லயே இருக்கு. வாங்க அந்த சூப்பர் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாதி பிரச்சனைக்கான தீர்வு நாம சரியா ஊற வைக்கிறதுல தான் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? 1, குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாவது வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வைங்க. 2, அதுல கொஞ்சமா எலுமிச்சைச்சாறு சேருங்க. இது ஃபைட்டிக் அமிலத்தை உடைக்கிற என்சைமை ஆக்டிவேட் பண்ணிவிடும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஊற வச்ச தண்ணிய கண்டிப்பா கீழே ஊத்திருங்க. ஏன்னா அதுல தான் நமக்கு வேண்டாத டானின்கள் எல்லாம் கரைஞ்சிருக்கும். அடுத்த சூப்பர் வழி வெப்பம். ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் ஆவியில வேக வச்சாலே போதும். லெக்டின்ஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் காலி. கொண்டக்கடலை, ராஜ்மா மாதிரியான கடினமான பயிர்களை நல்லா வேக வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனா இது எல்லாத்தோட அல்டிமேட் தீர்வு என்ன தெரியுமா? நொதிக்க வைத்தல். நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி தான். அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் இந்த எல்லா ஆன்டி நியூட்ரியன்ஸையும் முழுசா காலி பண்ணிடும். ஒரு சின்ன ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் என்னன்னா, எல்லா ஸ்ப்ரவுட்ஸும் ஒண்ணு கிடையாது. சோயா, ராஜ்மா மாதிரி சிலதுல இந்த எதிர்ப்பு காரணிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு பதிலா அல்ஃபால்ஃபா, வெந்தயம், முள்ளங்கி இல்லனா சூரியகாந்தி விதைகள் இருந்து வர ஸ்ப்ரவுட்ஸை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பாதுகாப்பான சாய்ஸ். இது ஒரு சிம்பிளான மாற்று வழிதான். ஓகே, இது வரைக்கும் இந்த எதிர்ப்பு காரணிகளை எப்படி செயலிழக்க வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த லெவலுக்கு போலாமா? அதாவது கெட்டதை நீக்கிறது மட்டும் இல்லாம இருக்கிற நல்ல சத்துக்களை நம்ம உடம்பு எப்படி 2 மடங்கா உறிஞ்சிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பலன்களை இரட்டி பார்க்கலாம். இதுக்கு பேரு பயோ அவைலபிலிட்டி பூஸ்டர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா சரியான ஜோடிகள். உதாரணத்துக்கு ஸ்ப்ரவுட்ஸ் கூட வைட்டமின் சி இருக்கிற எலுமிச்சச்சாரோ இல்ல நெல்லிக்காயோ சேர்க்கும்போது இரும்பு சத்து பல மடங்கு அதிகமா நம்ம உடம்புல சேரும். தயிர் இல்ல மோரோட சேர்த்து சாப்பிடும்போது அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியா மிச்சம் மீதி இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸை பார்த்துக்கும். அதே மாதிரி ஆக்சிலேட் அதிகமா இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸை தயிரோட சேர்த்து சாப்பிட்டா அந்த ஆக்சிலேட் கிட்னிக்கு போகாம குடல்லையே தடுக்கப்படும். இது சிம்பிளான ஃபுட் சயின்ஸ். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசுனதோட மொத்த சாராம்சமும் இந்த 1 நிமிஷ சுருக்கத்துல இருக்கு. இத நம்மளோட சீட் ஷீட்னு வச்சுக்கலாம். ஃபைட்டிக் அமிலமா நல்லா ஊற வைங்க. லெக்டின்ஸா லேசா ஆவியில வேக வைங்க. ஆக்சிலேட்ஸா தயிர் மாதிரி கால்சியம் கூட சேருங்க. இந்த 3 மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஸ்ப்ரவுட்ஸ்ல இருக்கிற முழு நன்மையையும் நாம அடையலாம்.
இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் பத்தின உண்மையான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட ஆபத்துகளும் தெரிஞ்சிருச்சு, அதை சரி செய்யற வழிகளும் தெரிஞ்சிருச்சு. இனிமே வெறும் பச்சையா சாப்பிடாம இந்த சின்ன சின்ன மாற்றங்களோட சாப்பிட நீங்க தயாரா? சொல்லுங்க, அடுத்த முறை உங்க ஸ்ப்ரவுட் சாலட்டை எப்படி சாப்பிட போறீங்க?